உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்னப்பா ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஜாலி பண்ணுங்க மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. மார்க்க பந்து முட்டு சந்தி நோண்டுறாங்க என்ன வந்து ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு இந்த பாட்டு ஏந்தி ரத்த பதிப்பு என் மாமனாருக்கு ரத்த பதிப்பு உச்சக்கல்ல உண்டு கள்ளப்பருப்பு சிவர் வந்தா குடி சிறப்பு மயங்க புடி மகன சிறுமலாகி டிஎஸ் கொடி மூலில ஏறிட நேடி. ஆரம்பிக்கலாங்களா? சகோதர சகோதரிகளே, வீட்டுல டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க. ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிப்பேன். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டேடா, விட மாட்டேன். அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன்டா. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அண்ணாமலை அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கையிலான யாத்திரைக்கு என்னையே கூப்பிட்டல புத்திசாலினி கையை கொடு. கை 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 ஏற்கனவே ஊர்ல என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, விடுங்க. விடமாட்டா போல இருக்கே. ஒண்ணுக்கு போயிட்டு கை கழுவாம வந்துட்டேன். ஆட அழுக்கு ஆட்டு பையனே. அப்பா விட்டாடா சாமி. அவன் ஓட ஓட வரட்ட போறாங்க பாருங்க அவனை. தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது ஆண்டவா. அதாவது நான் எந்த கட்சியும் கிடையாது, சும்மா அது ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவன், ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் இவனும் ஓகேதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். இன்னும் ஓகேனா கேட்கிறேன், ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதனால அண்ணாமலை பேசுறதெல்லாம் எடுக்கூடாது. ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன படிச்சிருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். இப்ப நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான், நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும். நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயராக்கும். புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் இப்படி இல்லாம பேசுறதே. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. விவசாயி சோத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேர்த்து, விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கால் வைக்க முடியும். கை வைக்க விவசாயி சோத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேர்த்து, விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கால் வைக்க முடியும். கை வைக்க. இன்னொரு விஷயமா, நான் முதல் வாக்குறுதியாக என்னோட தேர்தலை நான் சொல்றது, வெற்றி பெற்ற பிறகு என்னுடைய பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, அனைவரையும் ஆன்மீக ஒரு வார காலமாக ஆன்மீக சுற்றுலா, கண்டிப்பாக எல்லாரும் குழந்தை ராமரை சந்திக்கிறதுக்கான அருள் பெறுவதற்காக அழைத்து சொல்லப்படும். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த கால் விழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 டிகிரியில் நிக்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. இந்த கால் விழுவுறது அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. அப்படியா? ஆதாரத்தோட தான் காட்டுறேன், அதை பாருங்க. எதை பார்க்கணும்? இந்த கால் விழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 டிகிரியில் நிக்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. ஐயோ தங்க பண்ணாதீங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இந்த கால் விழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 டிகிரியில் நிக்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. மெய்ய பணம் பொய்ய பண்ண பாத்தீங்களா? இந்த கால் விழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 டிகிரியில் நிக்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. இங்க வா. आपका ध्यान में है अप्रैल 19 हमारा सिंबल लोटस, आपका पूरा परिवार का आप बता दीजिए. वन ऑल किया, सम मेंटल किया, इधर हो गया, इधर हो गया, वॉकिंग किया, सम किया.
கடையில தண்ணி ஊத்துறா. தண்ணி எங்க இருக்கு? அந்த கேன்ல இருக்குடா. சீக்கிரம் ஊத்துறா. நல்லா ஊத்துறா. தண்ணி ஊத்துறா ஓவர் ஆடிது. அது மண்ணெண்ண கேன்றா மடையா. மண்ணெண்ணயா. முதல்ல சொல்ல வேண்டாம். ஊத்துறா. காலி பண்ணிட்டா. ஓடுடா. ஐயோ பழப்பல நெருப்பள்ளி போட்டானே. அட படுபாவிகளா. கொஞ்ச நேரத்துல டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டம் உள்ள ஒரே மாவட்டம் தமிழ்நாடு தான். தற்குறி தற்குறி எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்டு அபிராகம் அபிராகம் அபிரா அபிராகம் அபிராகம் அபிரா அபிராகம் அபிராகம் அபிரா அபிராகம் அபிராகம் அபிரா பாட்டாவே படிச்சிட்டியா? ஆபிரகாம் லிங்கன் புத்தகங்களை படித்தே உயர்ந்தார். ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழல் கேட்டபோது எது நூலகத்திற்கு அருகில் உள்ளது என கேட்டார். பாப்போ பாப்போ பாப்பு பாப்பு பாப்போ சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது தமிழ் இலக்கியங்களை நூல்களை ஒரு மாணவன் 100 ஆண்டு காலம் படித்தாலும் படிக்க முடிக்க முடியாதது. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை நாம் மனதில் உருவாக வேண்டும். டென்ஷன் ரிலீஃப் புஸ்தகம் படிக்கிறது தான். எல்லா பக்கம் பிடிக்கும். படித்த புத்து அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க. தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்கிறவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸில் உட்காந்துருப்பான். நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே ஜாகிரதை. ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஸோ மச். வரட்டா மாமே.